அம்மா 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 இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் எந்த செய்யும் பாயிலர்ல இருந்து பால் சட்டி வரைக்கும் ஆரியமாலா பேர்ல உண்டு. அதை அட்ஜஸ்ட் செய்யும். முதல்ல நீ ഇവിടെ வரி. ഞാൻ ഇവിടെ വരല, നിങ്ങൾ ഇവിടെ വരണം. இதோ வருது. നിക്കു നിക്കു. എന്താ നിക്കും നിക്കും കൊക്കും കൊക്കും? എനിക്കൊരു ആശ, നിങ്ങളുടെ വേഷ്ടി വെള്ളത്തിൽ വിഴാതെ ഇങ്ങോട്ട് വരണം. കുറച്ച് വേഗമായിട്ട് ചേട്ടാ. 16 வயதினிலே படத்தை அப்படியே உல்டா பண்ணிட்டியே. ஐ நல்லா சிரிக்கிற. நான் சிரித்தால் தீபாவளி. சிரிக்கலைனா பொங்கலா? ஒரு பண்டிகையை சும்மா விட மாட்டீங்களே. ஐயோ அங்க பாருங்க, அக்கா வராங்க. நம்ம ரெண்டு பேத்தையும் இப்படி பார்த்தான்னா சுக்கா அவர்கள் பண்ணிடுவாளே. இப்ப என்ன பண்றது? துண்ட கூட. வேட்டியை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? ஐயோ என் கற்பு. இப்ப என்ன செய்யணும்? அப்படியே வெள்ளத்துல முடிக்கும். ஐ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைக்கிறது. அக்கா உங்க வீட்டுக்காரரு. என்னடா சொல்ற? உங்க வீட்டுக்காரரு வேட்டின்னு சொன்னேன். அட ஆமா, கொண்டாடிங்க. ஏன் வீட்டுக்காரர் துணி நீ எடுத்து வைக்கிற? போ, கடையில் நிறைய வேலை இருக்கு, அங்க போ. வா. ஏண்டா இந்த துணி எங்கடா துவைக்கிறது? இந்த பாறாங்கல்ல துவைங்க. இதுல மெத்தே துவைக்கலாம். நல்லா அடிச்சு துவைங்க. அக்கா நீங்க துவைக்க துவையில கல்லே உடைய போகுது. என்னடா கல்ல காணோம்? ஆத்துல தண்ணி நிறைய போகுது இல்ல, ஆத்தோட அடிச்சிட்டு போயிருக்கோம். சரிதா, ஒண்ணே அடிச்சிட்டு போயிட போகுது. நம்ம அந்த பக்கம் போய் துணி துவைக்கலாம். எருமை மாடு மாதிரி உழுகுற. எந்திரி. நட நட. நல்ல வேளை, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தோம் அடிச்சு தோலை கிழிச்சிருப்பா. கல்யாணம் கணவன் இதுக்கு தான் சொன்னாங்களா? ஒரு 300 போடு. 300? இது டீ கடையா? டீ கடையா? சாராய கடை அங்க இருக்கு, அங்க போ. ஏன் நாங்க டீ சாப்பிட மாட்டோமா? எனக்கு ஒரு டீ போடு. இரு இரு, நான் சொல்றபடி போடணும். அது எப்படி? பால் இல்லாம சர்க்கரை இல்லாம டிகாஷன் இல்லாம டீ போடணும். அதை எப்படியா போட முடியும்? முடியும். பால் இல்லாம சர்க்கரை இல்லாம டிகாஷன் இல்லாம தானே? ஆமா. ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங்கா போடு. எப்படி போட போறீங்க? சும்மாரு. இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரியே பால் இல்லாம சர்க்கரை இல்லாம டிகாஷன் இல்லாமலே டீ. இந்தாங்க. நல்லா இருக்கு. இந்த காசு வரட்டுமா? பாத்தியா, இந்த மாதிரி இழிச்சு வாய்மையில ஏமாத்தினா தான் இப்படி ₹1 சம்பாதிக்க முடியும். சரிதான், எனக்கு சாப்பிடணும். மாவு இல்லாம ஒரு தோசை ஊத்து. சரி. மாவு இல்லாம தோசையா? எப்படி? அம்மு, என் சம்சாரம் ஆரிமாலா போயிட்டா. வா, நம்ம 2 பேரும் டிக்காசனும் பாலும் போல சேர்ந்துருவோம். இது கொன்னும் குறைச்சல் இல்ல. எந்த கோபம்? என்ன கல்யாணம் கழிக்கிறதுன்னு கூட்டிட்டு வந்து இவட அம்போன சாய அடிக்க விட்டில்ல. கவலைப்படாத, என் சம்சாரம் ஆரியமாலா சொத்து என் கைக்கு வரட்டும். உன் கழுத்துல தாலி கட்டி ஆலப்புழையில நம்ம முதலிரவு கொண்டாடுவோம். என்னது, நம்ம 2 பேரு கை இங்க இருக்கு. யாரு எனக்கு சொரிஞ்சு வர்றது? நீ எப்படா இங்க வந்த? இவர் எல்லாருக்கும் மீச உதட்டு மேல இருக்கும், இவனுக்கு மூக்குக்குள்ள இருந்தே முளைச்சிருக்கு. முதலாளி, இந்த மாதிரி தப்பு முதலாளி மாட்ட சொல்லிடுவேன். அப்படிலாம் செஞ்சிடாதரா. அம்மு, உளுந்த வடை எடு. இந்த உளுந்த வடை எதுக்கு? லஞ்சம். என்ன முதலாளி, உளுந்த வடை உளுந்தே காண? மைசூர் போண்டா மைசூரா இருக்கும். போயேண்டா, தொல்லை பண்றியே. இன்னைக்கு நாயர் டீ கடை பாய்லர் அம்போ. ருக்மணி அம்மே, ருக்மணி அம்மே, குறைச்சு வரணும். குறைச்செல்லாம் வர முடியாது, முடிச்சாதான் வர முடியும். டீங்கிறீங்களே, என்ன நாயர? ருக்மணி அம்மே, என் டீ கடையில பாய்லர வெந்நீரோட தூக்கிட்டு போயிட்டான். யாராவது குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. தண்ணியை மட்டும் தானே தூக்கிட்டு போகணும், பாய்லரையும் சேர்த்துல தூக்கிட்டு போயிட்டான்.
நீங்க தான் ஏதோ மை போட்டு பாப்பீங்களாமே. வெத்தலையில மை போட்டு பாப்பேன். என்னங்க நீங்க டம்ளரு டவரான்னா வெத்தலையில மை போட்டு பார்க்கலாம், அது சின்னது. இது பாய்லர் ஆச்சே, பெருசாச்சே. அப்படின்னா வாழை இலையில தான் போட்டு பார்க்கணும். பாருங்க, அதுக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும். இதுக்கு நான் பாய்லரே வாங்கிடுவேன். இருங்க, ஒரு 12 ரூபாய் 95 காசு கொடுங்க. 12 ரூபாய் 95 பைசாவா? என்னங்க செருப்பு வேலை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இப்ப பாய்லர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். இந்தாங்க 20 ரூபாய், மீதியை தாங்க. அடுத்தது ஏதாவது தொலைஞ்சு போனா அதுக்கு சேர்த்து அட்வான்ஸ் வச்சுக்கிறேன். என்னங்க இப்படி போட்டு பண்ணிடுறீங்க? ஜெய் காளி மகமாயி, பம்பாய் காளி, கல்கத்தா காளி, உத்தரப்பிரதேசத்து காளி, மத்திய பிரதேசத்து காளி. என்னங்க வடநாட்டு காளியாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆந்திரா பிரதேசத்து காளி. தெலுங்கு காளியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ, ஆந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வரும். திருநெல்வேலி காளி. திருநெல்வேலியா? அல்வா நல்லா இருக்கும், ஒரு 3 கிலோ வாங்க. யோ, நீ அடிக்கடி இப்படி நடுவுல பேசணும்னா அப்புறம் மந்திரம் பலிக்காது. தெரியுது. அல்வாவா? இல்ல, உன் டீ கடை தெரியுது. பாய்லர் என்னாச்சு? பாய்லர் காளி. பாய்லர் காளியா? 20 ரூபாய் கொடு. பாய்லர் வந்துருச்சு. 20 ரூபாய் வச்சுக்க. மாம்பூ, மகிழம்பூ, மனசுக்கேத்த தாழம்பூ, காம்பு கருப்பு, கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ குளத்து பக்கத்துல நாட்டரசம் கோட்டை, அதுல 4 பக்கம் ஓட்டை. 4 பக்கம் ஓட்டையா? பாய்லரே வேணாம், எடுத்தவனே வச்சுக்கிட்டோம். யோ, பாய்லர் அங்கதாயா இருக்கே. அப்படியா? எங்க பாக்கு? இந்த வெத்தல பாக்கு. இதுல நான் நோக்கு. நோக்கு என்னங்க வெறும் அமாவாசை மாதிரி இருட்டா இருக்கு? அதெல்லாம் என்ன மாதிரி ஞான கண்ணுக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி பூனை கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. சீக்கிரமா போய் எடுத்துக்கோயா. என்ன பூனைன்னு சொன்னீங்களே? மாடுன்னு சொல்லுந்தா சாணி போட்டு போயிருப்பார் போல இருக்கு. ஐயோ, 20 ரூபாய். அப்பா. மாமா, மாப்பிள்ள, மாமா என்ன மாமா சுட்டுட்டீங்க? ஏன் மாமா உங்களுக்கு கிராமம்னாலே பிடிக்காதே, எப்படி வந்தீங்க? பிடிக்காதான். என் மக ஆரியமாலாவை பார்த்துட்டு நான் 2 நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாமா? ஆமா, இந்த பொண்ணு யாரு? அது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு, அம்மா குட்டி. அப்படியா? ஏன் மாமா 2 நாள்ல போயிருவீங்கல்ல? 2 நாள்ல போயிடலாம்னு நினைச்சேன். பட் ரசிச்சிட்டு ஒரு 20 நாள் தங்கிட்டு போலாம்னு பாக்குறேன். ஐயோ, இருந்து இம்சை பண்ணுவான் போல இருக்கே. என்ன மாமா? சுருட்டு வேற, அணைச்சிருங்க மாமா. ஐயா அப்பா, ஆரியமாலா நல்லா இருக்கிறியா? என்னப்பா இழைச்சு போயிட்டீங்க? எது இந்த உடம்பு இழைச்ச உடம்பா? எங்க அப்பா பிறந்தப்ப எப்படி இருந்தாரா தெரியுமா? குழந்தையா இருந்திருப்பாரு, எங்களுக்கு தெரியாதா? இத விட பெருசா இருந்தாராம். ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. இந்தாங்கப்பா காப்பி. அடா அடா. பேஸ் பேஸ். காப்பின்னா அம்முக்குட்டி காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, இது உங்க பொண்ணு ஆரியமாலா போட்ட காப்பி. அப்படியா? உனக்காகவும் சொல்லிடுறேன். பேஸ் பேஸ். காப்பின்னா ஆரியமாலா காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்குது. கிழிஞ்சுது. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறீங்களே. அம்மு ஏதோ அம்மியில அரைக்கணும்னு சொன்னீங்க, போய் அரை. நானும் போறேன். எதுக்கு? ஒரு ஒத்தாசைக்குத்தான். ஒத்தாசைக்கா? சும்மா இருங்க, அவரு வயசானவரு, நீங்க போங்கப்பா. சரியப்பா. அப்பா மணி முதலாளி, அம்மு குட்டி உள்ள போயிருக்கு, நான் கவனிச்சுக்கிறேன். அடே ஒரு கோஷ்டியாவே அலையறீங்களா? இவருக்கு பக்கத்துல நிக்காத. இவர் குட்டி போட்ட மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ள? இவளுக்கு மாப்பிள்ள. நான் போறேன். போட. ஏன் தள்ளுறியே? அயாளு ராத்திரியில 9 மணிக்கு வர்றதா பறஞ்சு அவன் கிடக்குறான். நீ வா. கடலை நக்கற போனோரே, காணா நக்கற போனோரே. ஆஹா, இது என்னது? கற்று ஆடுது. இந்த விஷயத்துல எல்லாம் இந்தியன் பஞ்சுவாலிட்டியா நடந்துக்குவாங்களே. இப்ப என்ன பண்றது? நான் கீழே ஒளிஞ்சுக்கிறேன். நான் அங்கிட்டு போகணும். நீ அவங்கிட்டே போறேங்கிறியா? ஐயோ, நான் ஒளிஞ்சு போகணும். போய்க்கோ. அசதியா போச்சு. பூமராலை கண்டு நான் புவிராவில், பூமராலை கண்டு நான் புவிராவில். ராத்திரி செம்மீன் ராத்திரி ஆகிட்டானா? அம்முக்குட்டி வரட்டும், அசத்திர வேண்டியதான். அம்மா தூக்குது. என்னது? பூத்தான். ஓ, மனப்பிராந்தி தான். மனப்பிராந்தி இல்ல, மெக்டோல் பிராந்தி. ஏதோ குரல் கேக்குது. என் அம்முக்குட்டி குரல் கேட்கலையே. என்னங்க? என்னங்க?
இது என் மக ஆரியமாலாவோட குரல். அவள் ஏன் இந்த நேரத்துல இங்க வர்றா? என்ன பண்றது? கட்டிலுக்குள்ள ஒளிஞ்சிட வேண்டியதுதான். அப்ப நம்ம மேல போக வேண்டியதுதான். என்னங்க ஒரு மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதா? புடிச்சு தள்ளுற இல்ல? கடையில வியாபாரமும் ஆக மாட்டேங்குது, செலவு அதிகமாகிட்டே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, பேசாம அம்மா குட்டி அனுப்பிச்சிட வேண்டியதா, செலவாவதும் குறையும். இது மெயின் சுவிட்சிலே கைய வைக்கிற? அம்மா குட்டிக்கு என்ன பாத்திரம் கத்திரம் எல்லாம் எப்படி தேய்க்கிறா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பனை அனுப்பிச்சு வச்சிருவோம். எங்க அப்பனை எதுக்கு அனுப்பணும்? அனுப்பணுமா? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 30 பண்ணு திங்கிறான், தின்னு விட்டு நல்லா இல்லைன்னு வேற சொல்றான். ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே கரிச்சு கொட்டுங்க. அவரு எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா? 24 மணி நேரமும் உழைப்பு 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 தான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. பாரு உங்க அப்பன் பொழப்பு பொழப்பு பொழப்ப பாத்தியா? தும்பிக்கையே இல்லாத யானைய கூண்டில அடைச்சு வச்ச மாதிரி. என்னங்க இது சின்னதா ஒரு கொண்டை? உங்க அப்பா புதுசா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. யோ எந்திரிச்சு வாயா. வரணுமா? உள்ளே இருந்து புதையல் எடுக்க போற, அடைச்சு வாயா. எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு? பரோட்டாவுக்கு மாவு. அநியாய வட்டி வாங்குற கருப்புசாமி கொடுத்த புதைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவான், மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதா. ருக்மணியம்மா, ருக்மணியம்மா. என்ன கருப்புசாமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வட்டி கடை சரியா நடக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. 2 நாளா தண்ணியே குடிக்கல. ஐயோ, தண்ணி பஞ்சமா? அது இல்லம்மா, என் வீட்டு தண்ணி கூட காணாம போய் 2 நாள் ஆச்சு. நான் தான் என்ன கிடைக்கல. இதான் அந்த ஊர்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவளாச்சே, அத ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். கவலைப்படாதீங்க, காணாம போன உங்க கொடை எங்க இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு 5 ரூபாய் தட்சணையா கொடுங்க. இந்தாமா காணிக்க. என் குடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. சொல்றேன். ஓம் காளி மகமாயி கல்கத்தா காளி. ஐயாவோட படம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மாம்பூ மகிழம்பூ மனசுக்கேத்த தாழம்பூ காம்பு கருப்பு கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ குளத்து பக்கத்துல அரச மரம், அரச மரத்துக்கு அடியில ஐயாவோட கொடை இருக்கு. அரச மரத்துக்கு அடியில குடமா? நான் இப்ப போய் தோண்டி எடுத்துக்கங்க. அறிவு கட்டவன் கண்ணு முன்னு தெரியாம போறான். ஏமா இவனையும் மை போட்டு ஏமாத்திட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிலாம் பண்றியா? உனக்கு அறிவு இருக்கா? வெக்கம் இருக்கா? மானம் இருக்கா? திட்ட திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வைரக்கல்லு. நானாவது அநியாயம் பண்றவங்க கிட்ட போய் சொல்றேன். நீ இந்த ஊரை அடிச்சு உடையில போடுற அந்த 3 பேரும் நிழலுக்கு இல்ல கொடை பிடிக்கிற. உன்னை விட நான் எவ்வளவு தேவையில்லை. தம்பிகளா, இந்நேரம் அந்த வள்ளி மேல் இந்த ஊரை விட்டே பறந்திருப்பால. இல்லன்னா ஏதாவது மரம் மட்டையில தூக்கு போட்டு தொங்கி இருப்பா, இல்லன்னா குளங்கொட்டையில விழுந்து செத்து இருப்பா. அண்ணே அங்க பாருங்க. என்னடி நீ இன்னும் இந்த வீட்டு விட்டு போகல? நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன். என்ன கூட்டிட்டு வரலையே, தூக்கிட்டு தானே வந்தீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டு சாவி உங்க இடுப்புல ஏறணும்னு சொல்றியா? வீட்டு சாவி இடுப்புல ஏறணும்னு சொல்லல, இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற உரிமை வேணும்னு கேக்குறேன். கரெக்டா சொன்னீங்க சித்தி. சித்தியா? புரியல? வீட்டுக்காரி. 5000 ஏக்கர் நஞ்ச, 10,000 ஏக்கர் புஞ்ச, மா வாழை பலா தோட்டம் 10, அத்தனையும் நேத்து வரைக்கும் உங்க சொத்து. ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல, கரையாம் புத்து கட்ட கருணாகம் குடி புகுந்துடுச்சான். இனிமே நீங்க தான் இவளுக்கு புருஷன். என்ன அப்பா, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த முறையில நீங்க தான் அவளுக்கு புருஷன், அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி. பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்வியை கேக்குறா. இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். நீ வேலுவோட தங்கச்சி ஆச்சேன்னு பாக்க இல்லனா எனக்கும் கட்டில அமிச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா? டிங்கறடிங்கால. அப்பா, நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு பூரா சித்திங்களா தான் இருப்பாங்க. ஏன்பா, எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்பா. அலமேலு, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? உன் சித்தியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. நீ போமா, நான் இருக்கேன். நான் வந்து நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு. நான் போயிட்டு வரேன். வரேன். அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை அவளை தொட்டா நாம வேலுவை இழந்துருவோண்டா. வாஸ்தவம் தான், விட்டு பிடிப்போம். வேணாம், பால்
முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் பால் கொண்டாந்துறேன். பால் தான் வேணும். இதை சாப்பிடுப்பா. வேணும். எப்ப பார்த்தாலும் பாலு பாலுங்கிறான். எப்படி இருந்தவன் கடைசியில பால் பைத்தியமாவே ஆயிட்டானே. ருக்கு புது பார்ட்டி ஒண்ணு புக்கு. பார்ட்டியா? எந்த பார்ட்டி? இவரு நம்ம பார்ட்டி தான். சார் இங்க வருவார்னு எனக்கு தெரியும்ல. தெரியுமா? அதான் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வராதா, வெள்ளரிக்காய் வெடிச்சா வீதிக்கு வராதா. நான் மை போட்டு பார்த்தேன், சாரு பரிசு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரு. எதுக்கு இது? சின்ன சாமான் காணாம போனா வெத்தலை, பெரிய சாமான் காணாம போனா வாழைல. புரியல? டிவியில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்க தடங்களுக்கு வருந்துகிறோம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. யோ தொழிலுக்கு வருவோம்யா. ஐயா பரிசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். எங்க இருக்க போகுது? இங்கதான் இருக்கும். என்னது? இல்ல இந்த ஏரியாவில தான் இருக்கும், வேற எங்க இருக்க போகுதுன்னு சொன்னேன். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, ஐயாவோட பரிசக்கா புங்கு மரத்தடியில இருக்கக்கா. அப்புறம் என்ன, வாங்க போவோம். தச்சனே தச்சனை குடுக்கறதுக்கே பணம் பர்சுக்குள்ளதான் இருக்கு, கிடைச்சா தர்றேன். இல்லாடியா நீ? டிங்கிரு டிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே, நம்மளே டபாய்ச்சிட்டா. என்னையாது ஒன்னத்தையுமே காணோம். முயற்சி பண்ணுவோம், கிடைக்காமலா போகுது. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னையா? யாரோ விரல புதைச்சு வச்சிருக்கான் சார். யோ ஏன் வரலையா? ஓ உங்க விரலா? அதான் இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சார் அதுக்குள்ள இவ்வளவு நீளமாயிருச்சு? அடிச்சனா? கிடப்பாரு. பாத்தீங்களா சார் எங்க ருக்கோடைய சாமர்த்தியத்தை? மை போட்டே சொல்லிருச்சு. மை போட்டு சொல்லிருச்சா? என்னங்க? என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க தருவீங்களா? ஒண்ணு ரெண்டு கட்டையும் கேளு தாரேன். நான் கட்டி கேட்கல, மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் வலிக்குது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. நீங்க மாவாட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அம்மா மறக்க மாட்டியா? உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். தள்ளு. அப்படியா? எப்பயோ உட்கார்ந்தாச்சு. என்னப்பா நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்க? அம்முக்குட்டி ஆட்ட சொல்லல. அப்புறம் யாரு சொன்னா? யாரோ ஆட்ட சொன்னாங்களே. மாப்பிள்ளை ஆட்ட சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆளுக்கு அவ்வளவு துளிருட்டு போச்சா? கவனிச்சுக்கிறேன். ஏயா என்ன திமிரு இருந்தா மாவாட்ட சொல்லிருப்ப. நான் எப்ப உன்ன மாவாட்ட சொன்னேன்? என்ன இல்லையா, எங்க அப்பா ஆட்ட சொன்னிய. என்னையா யோசனை? இல்ல வெள்ளக்காரனை எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன். யோ என்னையா பேச்ச மாத்தற? இனிமே எங்க அப்பா மாவாட்ட சொன்ன நீ வீட்டை விட்டு வெளியே போயிருவியா? நான் ஏன் வெளியில போறேன்? பால் சட்டியில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது. நீ தான் வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிக்கு காபின்னு விக்கணும். ஆரியமாளா அப்படி என்ன அலைய விட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன், போய் ஆட்டு. ஊனா பருப்பா? ஆனா உளுத்த பருப்பு ஐயா. பருப்புக்கெல்லாம் இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ எதுக்கு இனிஷியல் வைக்கிறீங்கன்னே சொல்ல முடியல. மண்ண தோண்டு ஐலசா பொண்ணு கிடைக்கும் ஐலசா, மண்ண தோண்டு ஐலசா பொண்ணு கிடைக்கும் ஐலசா, மண்ண தோண்டு ஐலசாவா? என்ன மீனா பிடிக்க போறீங்க? மீன் பிடிக்கலையா? தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக தோண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தோண்டுனா தண்ணி வந்துட போதுங்க. எவனாவது பம்பு செட்டு வச்சு தண்ணி எடுத்துட போறான். சரி நீங்க தான் ஆராய்ச்சி பண்றீங்க, நீ என்ன பண்ற? நான் அவருக்கு அஜிஸ்டண்ட். அஜிஸ்டண்டா? ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா? ஆமா என்ன சம்பளம் கொடுக்கறாரு? ஒரு அடிக்கு 1 ரூபா. ஒரு அடிக்கு 1 ரூபாயா? அப்ப நானும் தோன்றேன் 5 அடி 5 ரூபாய் கிடைக்கும். கொண்டா கொண்டா, நீ சொன்னா கேளு. என்ன இது எலும்பு துண்டு? இது ராஜராஜ சோழன் எலும்பு துண்டு. அப்ப அது சின்னது? அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்த எலும்பு துண்டா இருக்கும். அட போயா நீ. ஐயோ
பாரியா, இங்க பாரியா, திப்பு சுல்தான் நாணயம். திப்பு சுல்தான் நாணயமா? நான் குனியும் போது என் பாக்கெட்ல இருந்து விழுந்த நாணயம். குடுமா, இத கொண்டு போலேன்னா வீட்டுல அம்மா கும்மிடுவா. அம்முவா? என் சம்சாரம். எப்படியோ இருக்கு. மைய போட்டு ஒரு கையால் ஆயிட்ட. இனிமே 2 பேரும் வாழ்க்கையில சேர்ந்தே இருங்க. வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமா போங்க. என்ன ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாங்க? புதுசு இல்ல. என்னையா? உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்கிற. ஏன் வந்த? வேற ஒண்ணு இல்ல இருக்கு. அது என்ன? விடியா, என்ன இது தண்ணியை போட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே என்ன கட்டி பிடிக்கிற? விடியா. யோ, என்ன இது தண்ணியை போட்டு வந்து அலம்பல் பண்ற? எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, சாவிய காணோம். நீதான் மை போட்டு பாப்பிய, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் 3 நாளைக்கு மை போட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான். பொம்பளைங்க சமாச்சாரம் உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மை போட்டு பாக்குறேன். பத்தல கொடு. உனக்கெல்லாம் மை போட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ. நாட்டரசம் கோட்டை 4 பக்கமும் ஓட்ட நானும் தான் பார்த்தேன். மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. ஜாக்கெட்டா? ஐயோ, என்னைய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்காத. இந்த ஊர்ல மை போட்டு பாக்குற பொண்ணு யாரு? நான் தான். சாவி எடு. ஐயோ, என்னைய நல்லா பேசுற, போதை தெளிஞ்சிருச்சா? குடிச்சிருந்தா தானே போதை தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவி எடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவி எடு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தரமாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, விடியா. எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவியை நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன்னு ஊரையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே. ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன். என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன செய்யட்டும்? ஊர்ல எங்க போய் வேலை கேட்டாலும் ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யாரையா வேலை கொடுப்பா? நான் தரேன். நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அட்ஜஸ்டன்ட் தான். ரொம்ப நன்றிப்பா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.